சிதம்பரம் நடராஜர் கோயிலில் குழந்தை திருமணங்களை தடுக்க புதிதாக குழு அமைக்க உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்களில் ஒரு சிலர் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுவதாக புகார் எழுந்தது. குழந்தை திருமணங்களை தடுக்க இந்து சமய அறநிலையத்துறை செயலர், ஆணையர், மாவட்ட ஆட்சியர் அடங்கிய குழு அமைக்க கோரி வழக்கறிஞர் சரண்யா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை செயலர் மற்றும் ஆணையர் தரப்பில் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குழந்தை திருமணங்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. அறநிலையத்துறை சார்பில் தீட்சிதர்களுக்கு எதிராக எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள், மாவட்ட சமூக நல அதிகாரி உள்ள நிலையில் இன்னொரு குழு எதற்கு என்று கேள்வி எழுப்பினர். புகார் அளித்தால் சமூக நல அதிகாரியே நடவடிக்கை எடுப்பார் என்று கூறியதுடன் இன்னொரு குழுவால் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றனர். மேலும் தீட்சிதர்கள் பதிலளிக்க ஆணையிட்டு விசாரணை ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 70,722 கிலோ போதைப் பொருட்கள் மாயமான விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் கைப்பற்றப்பட்ட ஹெராயின் தொடர்பான தரவுகளில் தேசிய குற்ற ஆவணங்கள் காப்பகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றுக்கிடையே முரண்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை செயலருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் புகார் கடிதம் அனுப்பியதைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு உரிய நடவடிக்கைக்கு உத்தரவிட்டதாகவும், இருப்பினும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கோரிக்கை கடிதம் தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கவும் 2018-2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டவை உள்ளிட்ட தரவுகளை அளிக்கவும் விசாரணை நடத்தி முடிக்க காலக்கெடு விதிக்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு மாயமான போதைப் பொருட்கள் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக 8,655 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. மதுரை உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட குற்றங்களுக்காக பதிவு செய்யப்படும் வழக்கு விவரங்கள் குறித்து காவல்துறையும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது குறித்து தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக தமிழ்நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது 4,349 வழக்குகளும், கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது 8,655 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 1,414 வழக்குகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விரிவான உத்தரவிற்காக வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். இத்துடன் சூப்பர் 60 தொகுப்பு நிறைவடைகிறது. அண்மைய செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு. உங்கள் எதிர்காலம் தேர்தல் பத்திர முறைகேடு உள்ளிட்ட ஊழல் புகார்கள் காரணமாக மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்காது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார வல்லுநருமான பிரகலாத் பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தனையாளர் அமைப்பு சார்பில் தேசிய அளவில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கலந்துரையாடல் சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் பாஜக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். One is that the electoral bonds issue has reached the people so rapidly, and this Modi gate will definitely be punished. People are tired of these lies. People are tired of these empty promises. People are very, very unhappy about unemployment, price rise, rural distress. All these things together, corruption, government and this party will not be able to come back to power. இதனால் மக்களவைத் தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் எனவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் வாக்குப்பதிவு இயந்திர பிரச்சினைகள் குறித்து நிச்சயம் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் பிரகலாத் பிரபாகர் கூறினார்.